James 4:13. 13வது வசனம். So, like teaching little children, James is trying to teach such people. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது போல இங்கே யாக்கோபு சொல்லி கொடுக்கிறார். I'll tell you, brother, sister, there is a better way. சகோதரனே சகோதரியே, இதை காட்டிலும் ஒரு மேன்மையான வழி உண்டு. Instead of saying, I will. நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்று சொல்வதற்கு பதிலாய் you should say that if the Lord wills, I will do this and that. கர்த்தருக்கு சித்தமானால், நம் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்ல வேண்டும். Don't say that I will, say that if God wills. நான் இதை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவருக்கு சித்தமானால். So whether we say verbally or not, that should be the attitude of our heart. இந்த வாயில அந்த வார்த்தைகளை சொல்றோமோ இல்லையோ, இருதயத்தின் மனப்பான்மை இப்படியா இருக்க வேண்டும். A mark of a humble Christian is that தாழ்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம் எது? he knows that his life is not in the Father's hand. அவனுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை என் கையிலே இல்ல, பிதாவினுடைய கையிலே இருக்கிறது. So he'll enjoy that security of our future in the Lord's hands. எதிர்காலம் தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாய் இருக்கிறது என்று அவன் சந்தோஷமாய் இருப்பான். As a result, we will not wrestle against God's will. அதன் விளைவாய் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் முரண்டு பிடிக்க மாட்டான். I remember when something which very helped me when I was young. நான் இளம் வயதாய் வாலிபனாய் இருந்தபோது எனக்கு உதவி செய்த ஒரு காரியம். Somebody told this, if God has shut a door in front of you, don't try to forcefully jump on the other side through the ventilator. ஆண்டவர் உனக்கு முன்பாய் இருக்கிற கதவை அடைச்சிட்டாருன்னா, நீ போராடி அங்க இருக்கிற சின்ன துளாயின் மூலமாய் உள்ள போய் தாண்டி குதிக்காத. God has decided it's not good for you. That is why he has shut the door. ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு, இது உனக்கு நல்லதில்லை என்று சொல்லி கதவை அடைச்சிட்டாரு. Don't be like a bulldozer, forcefully seeking things even against God's will. ஒரு புல்டோசரை போல இருந்து அந்த கதவை உடைச்சிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போவாத. We are determined to do our own will. நான் என் சித்தத்தை செய்வதற்கு நான் முற்றிலும் தீர்மானித்து விட்டேன், இதைதான் செய்ய போகிறேன். That is dangerous. அது ஆபத்தான காரியம். That really helped me. Many decisions comes, if the door is shut, I understand, okay, this is the Lord who has shut the door. என்னோட வாழ்க்கையிலே இது எனக்கு மிகவும் உதவியா இருந்திருக்கிறது. சூழ்நிலைகளிலே கதவு அடைக்கப்பட்டுச்சா, ஓ இது எனக்கு ஆண்டவருடைய சித்தம் அல்ல. Even though I like this path, எனக்கு இந்த வழி பிடிச்சிருக்கு, something beyond which I don't understand, I will rather trust in the Lord who has shut the door. ஆனா ஏனோ கதவை ஆண்டவர் அடைச்சிட்டாரு, எனக்கு புரியல, ஏதோ ஒரு நல்லது இருக்கு, ஆண்டவரை நான் சார்ந்து கொள்வேன் என்று சொல்ல வேண்டும்.